நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட day 6. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight loss பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதே டவுட்டை திருப்பி கேக்குறீங்க. அதனாலதான் சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ஹஸ்பண்ட் போனையே நான் எடுத்துட்டு வந்துட்டேங்க. இன்னைக்கு எழுதலாம் டைமே இல்ல. எழுதி இதை வச்சுதான் நான் எப்பவுமே கமெண்ட்ஸ்க்கு சொல்வேன். சரி இன்னைக்கு போனை பார்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேமாமா, ஹாய் பிரேமாவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட வெயிட் லாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாமா, ஏன்னா நானுமே நல்லா சாப்பிடுற ஆளு. சோ எனக்கு ஏத்தாப்புல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. சோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி அவங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து, ஹாய் பாக்கியலட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததுல கமெண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா டைம் இன்னைக்கு எழுதுறதுக்கு டைம்ல இப்ப பாருங்களேன், நான் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில தான் இதை எடுத்துட்டு இருக்கிறேன். நானு நேத்து வீடியோல வெண்டைக்காய் செய்ய கட் பண்ண அது செய்யறதுக்கே மறந்துட்டேன் இல்லையோ. எப்படின்னா மறக்கல, நான் அதை அப்படியே சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஊறுகாயும் அப்பளும் வச்சு சாப்பிட்டாவே நல்லா இருக்கும், அதனால அதுவே போதும், சுட சுட அதே கொடு அப்படின்னு சொல்லவும் நான் அதை பண்ணி கொடுத்துட்டேன். வெண்டைக்காய் அப்படியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு, மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் அதை வீடியோல மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் பண்ணும் போதே மறந்துட்டேன். அதனாலதான் பின் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட் பண்ணி நான் பின் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் எல்லா சிஸ்டருமே சொல்றது எங்களுக்கு அவார்டு விஷ்ணுன்னு ஒரு ஐடி அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அவார்டு நீங்க வாங்கினா நாங்க வாங்கின மாதிரி இருக்கும் சிஸ்டர். ஏன்னா நாங்க எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சான்ஸ் கிடைக்காது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் உண்மையை அதுதான் சொல்ல வரேன். இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னோட மாமியாரா இருக்கட்டும், எனக்கு சப்போர்ட் பண்ண கண்டுதான் நான் ஒரு விஷயத்த செய்யறேன். சரிங்களா? அந்த சப்போர்ட் இல்ல, நீ சும்மா இரு, வீட்டுல இருந்து வீட்டு வேலைகளை பாருன்னு சொல்லியிருந்தா அதை நம்ம முயற்சி கூட பண்ணியிருந்திருக்க மாட்டோம். சரிங்களா? நமக்கு அந்த ஊக்கம் கொடுக்கதான் அதை ட்ரை பண்றோம். என்ன சொல்றீங்க? அந்த ஒரு சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். அது நிறைய பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதை சொல்லியிருந்தாங்க அந்த விஷ்ணுன்ற ஐடி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க வாங்கின இப்ப எங்க ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வாங்குறது நாங்க வாங்குற மாதிரி இருக்கும் சிஸ்டர். எங்களுக்கு அந்த மாதிரி வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் ஒரு ஹாப்பி ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஹோம் மேக்கரும் பெரிய வேலை உண்மையாவே. ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா நம்ம யூனிக்கா தெரியும். இண்டிபெண்டன்ட் ஒரு விஷயம் நம்ம ஒரு ஃபேமிலி சார்ந்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, நம்ம அமௌண்ட் வரும்போது அது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு விஷயம். சோ கண்டிப்பா முடியல அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ எது நம்ம லைஃப் ஸ்டைல் தெரியும், நம்ம ஹாப்பியா எப்படி மூவ் பண்ண முடியுமோ அது மாதிரி போயிடுறதுதான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அதான் நிறைய பேர் டெல்லியில நான் இந்த ஏரியால இருக்க சிஸ்டர் அந்த ஏரியால இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களை பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா நோ டீ நோ சுகர் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு ராஜ் கார்த்தி அந்த ஐடி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களை மாதிரியே நான் நின்றுகிட்டே சாப்பிடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வீடியோக்காக இப்படி நின்று ஒரு வாய் அதை எடுத்து காமிக்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டு நான் உட்காந்துதான் போய் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாடு மட்டும் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கும். என் குழந்தைங்க கூட டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். என்னன்னு தெரியல, அது சாப்பிடும் போது அதை ருசிச்சு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு நினைப்பேன். அந்த அளவா சாப்பிட்டாலுமே அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைப்பேன். அதுவே வீட்டுல எல்லாம் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களை பாத்துப்பாங்க, நான் அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துதான் சாப்பிடுவேன். சோ வீடியோக்கு இந்த இடம் எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும். அதுக்கப்புறம் உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிடுவேன் நானு. சரிங்களா? சோ நின்றுட்டு சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ கூடாது. நான் வீடியோக்காக லைட்டா எடுத்துட்டு போய் அப்புறம் உட்காந்துருவேன். சரிங்களா? நல்லா உட்காந்தே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம்
நிறைய மெசேஜஸ் இருக்கா. நான் எதுனா பின் குறிப்பு மாதிரி எடுத்து வச்சு உங்களுக்கு பேசுவேன் எப்பயும். இன்னைக்கு அதனாலதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்புறம் எல்லாருமே அவங்களோட வெயிட் இதெல்லாமே கூட மென்ஷன் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா அவங்களோட வெயிட் லாஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னும் பண்ணுங்க, நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். அப்புறம் சிஸ்டர் ரோசின்னு ஒரு ஐடி சிஸ்டர் இருந்தாங்க. நாங்க கேட்கிற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் டெய்லியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பண்றீங்களா, ரொம்ப மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் கமெண்ட் கொடுக்குறீங்க. சோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் என்னைக்குமே முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தான் இருப்பேன். அதுலதான் எனக்கு வந்து சந்தோஷம் வந்து இருக்கு. சோ அத வந்து நீங்க எல்லாருமே சந்தோஷமா சொல்லும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ராஜி சிஸ்டருக்கு நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, எல்லாருமே வாழ்த்து சொல்லவும். சோ நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விஷ் எல்லாமே பண்ணிக்கிறோம். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே அதான் கேக்குறீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் சொல்றேன், டே இன் மை லைஃப் எடுத்துட்டு என்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப தெரியும். இப்ப நிறைய பேர் சிஸ்டர் சொல்றாங்க, நீ வந்து தண்ணி குடிக்கிறது எனக்கு வந்து சிங்காது சிஸ்டர். கனகா அக்கா கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து இங்க நிக்கிறது உங்க எல்லாருக்குமே அது மைண்ட்ல ஓடும். ஏன்னா டெய்லி நம்மளோட டே ரொட்டீன் பாக்குறோம். இத்தனை மணிக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்போ என்ன தெரியுமா, எங்க ஃபேமிலி, அதாவது எங்க ஃபேமிலியில இருக்க ஊர்ல இருந்துட்டு என்ன காலே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீ தான் பிஸியா இருக்க, அது போக நீ போடுற வீடியோல நீ டெய்லி என்ன பண்றன்றது தெரிய வந்துருது. அப்புறம் என்னத்தை கேட்டுட்டு அதையும் பார்த்து நாங்க இது பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சோ அப்படி ஆயிடுச்சு. நான் எல்லாமே இங்க நடக்கிறது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ஒரு அதான் பெரிய ஃபேமிலியா இருக்கு எனக்கு, அதுதான் சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரான் வந்து இறால் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். அதான் ரொம்ப ஆயிலா ஃப்ரை பண்ணாம கிரேவி டைப்ல பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் பன்னீர் வந்து எவ்வளவு சாப்பிடலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அன்னைக்கு வந்து தேங்காய் சார்ந்தது எதுவும் சாப்பிடாம அந்த ஃபேட் லெவல், இந்த வேர்க்கடலை, இந்த மாதிரி ஃபேட் நட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு இந்த ஃபேட் லெவல் இன்க்ரீஸா உள்ளது சாப்பிடுறோம் அப்படின்னா ஒண்ணு ஸ்கிப், அந்த ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துக்கோங்க, மித்ததெல்லாம் அன்னைக்கு வந்து எடுத்துக்காதீங்க. சோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் உங்க வீடியோஸ்க்காக தான் சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொல்லும்போது எனக்கு அப்படியே பறக்குறாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது சிஸ்டர் சீரக தண்ணி வந்து குடிக்கலாமான்னு கேட்டீங்க. சீரகம் வந்து நல்ல செரிமான சக்தியை கொடுக்கக்கூடியது, ரொம்ப நல்லதுதான் சரிங்களா, அதனால குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முழு பச்சை பயிர் வந்து யூஸ் பண்ணலாமா, நேத்து வந்து கிச்சடி பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா, கோதுமை ரவை கூட கண்டிப்பா பண்ணலாம். என்கிட்ட அது இருந்தது, அதனாலதான் நான் அதை வந்து சேர்த்தேன் சரிங்களா. முழு பயிரும் வந்து சேர்க்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அது வந்து வெந்துருமா சிஸ்டர்னு. அந்த பச்சை பயிர் வந்து டக்குன்னு வெந்துரும். சோ அதனால நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்க குக்கர்ல கூட பண்ணிக்கலாம் சரிங்களா, கொஞ்சம் குலைவா கூட சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து சுத்தமாவே நான் சாப்பிடல சிஸ்டர், டீயும் குடிக்கல. ஆனா என்னோட வெயிட் வந்து குறையாமலே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சம்டைம் அப்படிதான் வந்து இருக்கும். நீங்க வந்து கிவ் அப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இன்ச்சஸ்லயாவது ஏதாவது லாஸ் வந்து நடக்கும். சோ ஏதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து தூங்குறது கரெக்டா தூங்காம இருக்கீங்களா, இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிறீங்களா, இல்ல வாக்கிங் வந்து ப்ராப்பரா பண்றீங்களா, இல்ல சாப்பாடு புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா சாப்பிடுறீங்களா, அதெல்லாமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணுங்க, நம்ம சரியான முறையில பண்றோமான்னு சொல்லிட்டு. சோ அதுல கூட சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா நம்மளோட வெயிட் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். சோ அதனால வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டாங்க, நிலக்கடலை பருப்பு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உடன்பிறப்பே அந்த வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு அட்டாச்சா இருக்கு இல்லையா, அவ்வளோ எமோஷனல் டச்சா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அளவுக்கு நான் உங்களை எல்லாம் வந்து இணைஞ்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலக்கடலை சாப்பிடலாம், நான் சொன்ன மாதிரிதான் அது எல்லாமே பன்னீர், நிலக்கடலை, தேங்காய், அந்த நட்ஸ் வகைகள் இதெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும், ஏதாவது ஒண்ணு சரிங்களா. ஏன்னா இதுல எல்லாமே வந்து புரோட்டீன் இருந்தாலும் ஃபேட் லெவல் வந்து அதிகமா இருக்கு. சோ அதுதான் நிலக்கடலை எடுத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி சிஸ்டர் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் வரையும் நான் வந்து குடிச்சிடுறேன். ஆனா 3ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் இப்போ வந்து குடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ ஓரளவுக்கு 3 to 4க்குள்ளயாவது குடிச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு குடிங்க. அதுக்கப்புறம்
உங்களோட வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த சிஸ்டர். ஹாய் மதினி, மதினி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது. அப்புறம் ரீசன்ட் டேஸா தான் உங்க வீடியோ பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா உங்களாலையும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, நீங்களும் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேக் நல்லா பண்ணியிருந்தாங்க ஜெயப்பிரியா சிஸ்டர். கேக் எவ்வளவு களி மாதிரி இருந்துச்சுன்னு பாத்தீங்க, அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சொல்றீங்க பாத்தீங்களா, அததாங்க என்னால தாங்க முடியல. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அதுக்கப்புறம் வெயிட் வந்து குறையல சிஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. குறையும் குறையும், நான் அதை தான் சொல்றேன். எந்த ஒரு மிஸ்டேக், தண்ணி நிறைய குடிங்க, வாக்கிங் நல்லா கரெக்டா பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா தூங்குங்க, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா வந்து வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்க, கண்டிப்பா சாப்பிடலாம். அப்புறம் ஹாய் அக்கா, ஹாய் சிஸ்டர், அது ஹாய் உடன்பிறப்பே, இதுதான் வந்து சொல்றீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய், சரிங்களா? உங்களை எல்லாருமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன், எல்லாருமே அததான் சொல்லியிருக்கீங்க. சோ எல்லா கமெண்ட்க்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். சோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ், அதாவது கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கொள்ளு ரசம் பண்ணியிருந்தோம்ல, அதுல வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கொள்ளு வந்து வறுத்துட்டு பண்ணா நல்லா இருக்கும், லைட்டா வறுத்துட்டு கூட பண்ணலாம். அந்த கொள்ளு பயறு வந்து எனக்கு நான் நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுருந்தேன், கொஞ்சம் வந்து அப்படியே கிடக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு அப்படி பிடிக்கும், நான் அதுலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனா ஷார்ட்ஸ்ல அந்த மாதிரி மென்ஷன் பண்ண முடியாது, நான் கடகடன்னு ரெக்கார்ட் பண்ணணும். சோ லாங் வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். அது நல்லா மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல ஓட்டு ஓட்டிட்டு கூட போடலாம். ஏன்னா நல்லா மசிச்சுட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொள்ளுல கடையல் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் துவையல் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஏன்னா இந்த கொள்ளு பருப்புல நிறைய ஃபைபர் வந்து இருக்கு. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்ல ஃபில்லிங்காவும் வந்து இருக்கும். ஸோ நிறைய ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியா சாப்பிட்டுட்டே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த 30 days கண்டிப்பா நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வந்து சொல்வீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ரெடியா கரெக்டா கிவ் அப் பண்ணாம, சீட் பண்ணாம பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல்ல வெயிட் குறைச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி, நீங்க எல்லாமே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ வந்து சென்ட் பண்றீங்க, அதை நான் வந்து பாக்கணும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் நேம் வந்து டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும். சோ அதுல வந்து பேசுங்க. எல்லாருக்குமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அவ்வளவுதான். சரி, ரெசிபிஸ் எல்லாமே இன்னைக்கு டே ரொட்டீன்ல இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணணும் இல்லையா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 59.70 வந்து இருக்குது. சூப்பர். நம்ம வந்து நம்மளோட வேலைகளை கரெக்டா வந்து பார்க்கலாம். இன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு ஜஸ்ட் வார்ம் வாட்டர் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெதுவெதுப்பான தண்ணியை ரொம்ப சூடு பண்ணி குடிக்காதீங்க, ஓவர் சூடா. நிறைய பேருக்கு அது வந்து என்னன்னா நல்லா கொழுப்புக்காரன்னு நினைச்சிட்டு கொதிக்க கொதிக்க குடிக்கிறது. நைட் வார்ம் வாட்டர்னா லைட்டா வெதுப்பா இருந்தாலே போதும், சரிங்களா? அதுதான் வந்து நான் ஒரு கிளாஸ் நல்லா வந்து காலையில குடிச்சு இன்னைக்கு டேவை வந்து ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்களுக்கு சாட்டர்டே சண்டேனாவே நம்ம வந்து காஃபி தானே போட்டு கொடுப்போம். ஸோ வந்து பால் வந்து காய்ச்சி அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுப்போம். மற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி தண்ணி, ஜீரக தண்ணி அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண டைமு, அதுக்கு வந்து ஹெல்த்தி ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்துருக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு பால் அந்த சைடு வந்து காய்ச்சினேன்னா, அதுக்கப்புறம் வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு அதில் பட்டரை அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வந்து முட்டையை வந்து சும்மா வரமிளகெல்லாம் போட்டு சும்மா வந்து பொரிச்சு விட்டா அவங்களுக்கு அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வந்து பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நல்லா வந்து மெல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே க்ரீம் மாதிரி நம்ம எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்து அப்ளை பண்ணணும். நல்லா கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியோட இந்த பட்டரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இப்படி தான் வந்து கொடுத்தேன் காலைல பிரேக்ஃபாஸ்டோட. எப்பயுமே வந்து காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுவும் பிரெட் வேற. ஸோ அதான் வந்து அதுக்கு காஃபி வந்து போட்டு அம்மாச்சிக்கு எடுத்துட்டு போனேன். காஃபி ஊத்தையிலே சிந்து பாருங்களேன், சம்டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் தொடச்சி விட்டுட்டு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கும் வந்து பால் வந்து ஆத்தி வந்து கொடுத்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. சரி நமக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இன்னைக்கு வந்து சாப்பிடலாம், பிரேக் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்னஸ் மாதிரி நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு அதுவும் அப்படியே எடுத்து நல்லா கிறிஸ்பியா வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க சுடுதண்ணியில் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம், அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க ஜன்னல் வெளில பார்த்தா நிறைய பாவக்காய், இங்க பாருங்களேன். அதுவா வர்றதுதான். இது வருஷம் வருஷம் நான் ஆல்ரெடி போன வருஷம் கூட காமிச்சிருக்கேன். இப்போ சீசன் வரும், இங்க பாருங்களேன் அழகழகா குட்டி குட்டியா பாவக்காய். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் செவரில் வந்து வரும். அவங்க பறிச்ச மாதிரி தெரியலங்க. நான் தான் இப்போ 2 வருஷமா நான் தான் வந்து பறிச்சு குழம்பு வச்சிடுவேன். ஸோ 5 காய் இன்னைக்கு வந்து பறிச்சு வச்சிருக்கேன், நாளை பின்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 11 மணி போல எப்பவும் போல காஃபி போட்டு கொடுப்போம்ல, அம்மாச்சிக்கும் அம்மாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்து அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு வந்து குளிச்சே ஃப்ரெஷ் அப் ஆனேன். இந்த மாதிரி லீவ் டைம் வீட்டில் இருக்கனாவே கொஞ்சம் அப்படியே தானே போகும், அதுக்குன்னு ஒரு வேலைகளும் இருக்கும். அப்படியே டைம் வந்து போயிட்டு இருந்தது. குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து உலைய ஃபர்ஸ்ட் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி குக்கர்ல வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ரொம்ப அரிசி நின்று வேகுது, ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாய் பாசிப்பருப்பு தான் எடுக்கிறேன். சும்மா வந்து இந்த மிளகா கிள்ளி சாம்பார் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் பிளைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பாசிப்பருப்பு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். இந்த சைடு வந்து குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் தண்ணி வந்து ரொம்ப வெளில வருது. இந்த விசில வந்து 4-5 தடவை கீழே போட்டுட்டேன். ஸோ அதனாலதான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பருப்பு வந்து அடுப்பில் வச்சோம் இல்லையா, அது டக்குன்னு அது கூட வந்து பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து ஒரே தடவை வேக வச்சுட்டு வச்சுக்கோங்க. பாசி பருப்பு டக்குன்னு வெந்துடும் இல்லையா, ஸோ அதெல்லாமே மொத்தமாகவே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து துணியை மிஷினில் போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக மிதமாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு காய போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாருங்களேன். கொஞ்சம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து மிஷினில் துணியை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும், வீசிட்டே கிடக்கும் அப்புறம். அதனால வந்து மிஷினில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டேன். இந்த லிக்யூட் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க, நல்லா இருக்கு, நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு. சும்மா நான் வந்து குயிக் வாஷ் தான் வந்து போட்டு விடுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு அழுக்கு உள்ள துணிகள் இல்லை. ஸோ அதனால அதுக்கப்புறம் குக்கர்ல இந்த சைடு சாதம் ரெடி ஆயிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காய் நேற்று வந்து கட் பண்ணி வச்சால மண்டி தான் வந்து போறேன். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் பொரிய விட்டுட்டு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய காய்கறிகள் வந்து சேர்க்கலாம். மெயின் வந்து வெண்டைக்காய் தான். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பல காய்கள் வந்து சேர்த்து செய்கிறது. வாழைக்காய்லாம் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். நான் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாக்காக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட தான் இல்லைன்னு சொன்னேன்ல, அதனால தான் இப்படி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் சைடு. இந்த சைடு நம்ம பருப்பு வச்சோம்ல, அதுவும் நல்லா பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு. ரொம்ப குழஞ்சாலும் எங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இதுக்கு வந்து உப்பு சேர்த்து கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அதை ஒரு கொதிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தாளிப்பு மட்டும் பண்ணால் போதும், எல்லாமே ரெடியாக இருக்கு இல்லையா. ஸோ எப்பவும் போல் எப்படின்னா கடுகு, ஜீரகம் நிறையா, அதுக்கப்புறம் வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து சூப்பராக வந்து தாளிச்சும் கொட்டியாச்சு. அந்த சாம்பாரும் ரெடி. இந்த சைடு பாருங்களேன் வெண்டைக்காய் மடியும் சூப்பராக ரெடி. இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணாலும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நெத்திலி கருவாடு தான் வந்து எடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஹேமா கொடுத்த கருவாடு தான். ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் பொரிச்சுக்கிட்டோம்னா இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த வெண்டைக்காய் மண்டியுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி நான் கொஞ்சம் ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கருவாடோட வதங்குறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுமே மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு கருவாடையும் சேர்த்து அது எல்லாமே சேர்த்து வேகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான கருவாடு வந்து ரெடி ஆயிடும், செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். அதையும் பண்ணி வச்சுட்டு மிஷின்ல துணி போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாமே வந்து காய போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா வெயிலா இருக்கு, கொஞ்ச நேரத்துல வந்து கிளைமேட்
அப்படி சேஞ்ச் ஆகும். அது வந்து பரவாயில்ல, இன்னைக்கு துணி காய போட்டு தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் பையனும், பெரிய பையனும் சின்ன பையனும், சாரி அப்பாவும் சின்ன பையனும், ஐயோ பெரிய பையனும் அவங்க அப்பாவும் இங்க வெளியில போயிட்டு வந்தாங்க. இங்க பாருங்களேன், ஹெல்மெட் புதுசா வாங்கியிருக்காராம். என்கிட்ட போட்டு பாரு இதுல இவ்வளவு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அதான் நான் வந்து உங்க கூட வீடியோ எடுத்து ஷேர் பண்றேன். சின்ன பிள்ளை மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே, அந்த வீட்டுல அவருக்கு வந்து நான் மூத்த பிள்ளை மாதிரி அப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுவாரு என்னோட வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் மீன் வந்து பாருங்களேன், நம்ம மீன் தொட்டில இருந்து ஒரு மீன் வந்து வெளியில வர்ற மாதிரி இருந்துச்சு, வெளில தவிட்டு இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு வேற மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், சின்னவர் என் கூட தானே இருந்தாரு. அவர் கொஞ்சம் முடியல, ஸோ கூட்டிட்டு போனா நல்லது இல்ல, அதனால பாத்தீங்கன்னா அவர் உள்ள இருந்து அப்புறம் ஒரு பயமுடுத்துறாரா அழகா. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சாதம், சாம்பார், இந்த பாசிப்பருப்பு சாம்பார், வெண்டைக்காய் மண்டி கருவாடுலாம் வச்சு சூப்பரா கொடுத்தேன். இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இது எல்லாமே கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரவைக்களி தான் வந்து கிண்டுறேன். இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியில ரவையை போட்டு இந்த மாதிரி கிண்டுவாங்க, அவ்வளவுதான். நம்ம கேசரிக்கு மாதிரி ரேஷியோ எடுத்துக்கிட்டாலே போதும், சரிங்களா? சரி, ரவைக்களியில இந்த பாசிப்பருப்பு சாம்பார் எவ்வளவு ஊத்திருக்கேன் பாருங்களேன், செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் மண்டி கருவாடு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உப்பு கம்மியா இருக்க கருவாடு வந்து எடுத்துக்கலாம். கருவாடு எடுத்துக்கலாமான்னு நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஓரளவுக்கு உப்பு கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் கருவாடோட குவான்டிட்டியும் கம்மியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் வந்து டைம் வந்து ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து போனேன். வெயிட் லாஸ்ல நிறைய வாக்கிங் வந்து போங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போகும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ அதுதான் வாக்கிங்லாம் வந்து நல்லா பண்ணினேங்க. சும்மா நமக்கும் நல்லா ரிலாக்ஸா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்து மாடிக்கு வந்துட்டேன். பாத்திரம் வந்து விளக்கல இல்லையா, ஸோ அதை வந்து விளக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே எல்லாமே அந்த இருந்த இடம் ட்ரேயை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி கிளைமேட் இதுக்கு மேல தாங்காது, நல்லபடிக்கு ஒரு வேளையா துணி நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு காஞ்ச துணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா சரி அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்போம்ல, இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிளாக் காஃபி குடிக்கணும் போல இருந்ததா, ஸோ அதனால ஒரு கப் வந்து பிளாக் காஃபி போட்டு குடிச்சேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை மாதிரி உப்புக்கடலை அந்த தோல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் சரிங்களா. அதுவும் இந்த காஃபியை குடிச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் டீ பண்ணிட்டு இந்த மாதிரி குடிக்கலாம். பிளாக் டீல இந்த பிளாக் காஃபிக்குள்ள போட்டுட்டு அதை மென்னுக்கிட்டே நம்ம வந்து குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதே சட்டியில பாலெல்லாம் ஊற்றி காய்ச்சி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து போட்டு கொடுத்தேன். அம்மாச்சிக்கு வந்து கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் வந்து கூட்டிட்டு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் டியூஷனுக்கு தான் வந்து போனேன். அவர் படிச்சுட்டாரு, கிளம்பிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து பொறுப்பா எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அப்புறம் அள்ளிட்டு வந்த துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் தாங்க ஒரு நியூஸ், நான் டின்னருக்கு வேற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா ஒரு ஹாட் பாட் நிறைய மட்டன் பிரியாணி, முட்டை அவிச்சதும், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஆனியன் ரைத்தான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாங்களா. நான் பிரியாணியில் போட்ட 2 மட்டன் பீஸு, சிக்கன் கிரேவியில் உள்ள 2 பீஸு, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி, அப்புறம் நம்ம வீட்டில் வச்சு அந்த வெண்டைக்காய் மண்டி அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அவங்க எல்லாருமே பிரியாணி இதெல்லாமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் கொடுத்துட்டு மற்ற நம்மளோட இதெல்லாம் எடுத்து சூடுபடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நிறைய தண்ணி குடிங்க. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, தண்ணி நிறைய குடிங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.